அதிமுக பொதுக்குழுவில் தற்காலிக அவைத்தலைவர் கே பி முனுசாமி பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவர்கள் ஒரு அறிவியல் பூர்வமாக இந்த தேர்தலை அவர் சந்திக்க இருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் ஒரு வாக்குச்சாவடியை கிளைக்கழகமாக உருவாக்கி அதில் 9 பேரை, அதிலும் குறிப்பாக ஒரு கட்சியில் பெண்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உறுதிப்பாடோடு கிளைக்கழகத்திலேயும் சகோதரிகளையும் 3 பேர் இணைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து நமக்கு சமமாக தேர்தல் பணியை ஆற்றுவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய போற்றுதலுக்குரிய எடப்பாடியார். நம் முன்னால் என்ன பணி இருக்கிறது? இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும், முன்னால் அமர்ந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் இந்த 2026 தேர்தலில் தமிழகத்திலே இருக்கின்ற பல்வேறு பகுதிகளுடைய தளபதிகள். இந்த தளபதிகள் நீங்கள் அங்கே சென்று நம்முடைய பொதுச் செயலாளர் ஆணைக்கேற்ப அங்கே இருக்கின்ற மற்ற கட்சி நிர்வாகிகளோடும் தொண்டர்களோடும் இணைந்து நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். இன்னும் 4 மாத காலம்தான் இருக்கிறது. இந்த 4 மாத காலத்தில் நம்முடைய எதிரி யார் என்று சொன்னால், உண்மையான எதிரி நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மாற்றவோ மறுக்கவோ முடியாது. ஒவ்வொரு கிராமத்திலேயும் அங்கே ஒரு கிளை இருக்கிறது என்று சொன்னால், அதிமுக வலுவாக இருக்கிறது என்று சொன்னால், அடுத்ததாக இருக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 2026 நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் நாம் அதை சந்திக்க இருக்கிறோம். தயவு செய்து நம்முடைய மனமாச்சரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றிலிருந்தே, அதுவும் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் கீழே இறங்கி சென்று அனைவரும் அரவணைத்து இந்த தேர்தலை சந்திப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி உறுதி. காரணம் என்னென்று சொன்னால், இந்த தேர்தலில் நாம் போட்டியிடுகின்ற நாம் மக்களோடு மக்களாக இருக்கின்ற இயக்கத்தை சேர்ந்தவர்கள், மக்கள் மீது பாசம் உடையவர்கள், மக்கள் மீது பற்றுடையவர்கள். நாம் ஒவ்வொரு முறை தேர்தலிலும் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலிருந்து இதுவரை ஒவ்வொரு தேர்தலையும் பார்ப்பேன் என்று சொன்னால், மக்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டுதான் நம்மை ஆட்சியில் அமர்த்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. 96 தேர்தலில் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் விபத்திலே வருகிறார். 89 தேர்தலில் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் விபத்திலே வருகிறார். ஒவ்வொரு முறையும் மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைத்திருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நம்முடைய இயக்கம் ஒவ்வொரு முறையும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆட்சியில் அமைத்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தயவு செய்து இந்த தேர்தலில் நம் எதிரிகள் மட்டுமல்ல, துரோகிகளையும் ஒழித்துவிட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அருமை சகோதரர் சண்முகம் அவர் சொன்னார்கள், இந்த இயக்கத்திற்கு வரலாறு உண்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கிய பொழுது அந்த கட்சியில் இணைந்து அமைச்சர் பதவி பெற்றவர்கள் கூட ஒரு கட்டத்திற்கு மேல் வெளியேறினார்கள். வெளியேறிய போது கட்சியை தூக்கி பார்த்தார்கள், கட்சி அழிந்துவிடும் நினைத்தார்கள். இல்லை. அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பிற்கு வருகின்றதற்கு முன்பாகவே பல்வேறு அரசியல் தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தில் சேர்ந்தவர்கள் கூட எதிர்த்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஆட்சியிலே சுவைத்துவிட்டு ஆட்சி விட்டு வெளியேறிய பின்பு கட்சியை தூக்கி பார்த்தார்கள், அவனும் அழிந்தார்கள், காணாமல் போய்விட்டார்கள். அதே போல்தான் இன்று தொண்டர்களில் ஒருவராக இருந்து, தொண்டராக இருந்து, கிளை செயலாளராக இருந்து, ஒன்றிய செயலாளர் இருந்து, அமைப்பு செயலாளர் இருந்து, கொள்கை பரப்பு செயலாளர் இருந்து, இப்படி படிப்படியாக உருவாகி தலைவருடைய நன்மதிப்பை பெற்று தொண்டர்கள் 2 கோடி தொண்டருடைய உணர்வோடு பொதுக்குழுவிலே பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தை பெற்று இன்று அமர்ந்திருக்கின்ற பொதுச் செயலாளரை வீழ்த்த வேண்டும் என்று துரோகிகள் முயற்சி செய்கிறார்கள். அந்த துரோகிகளும் எப்படி புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் வெளியேறி புரட்சி தலைவரை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சி செய்து தோற்றார்களோ, அதே போல எப்படி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆட்சி காலத்திலே சுவைத்துவிட்டு வெளியேறி புரட்சி தலைவியை விமர்சனம் செய்து புரட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொல்ல அவர்கள் காணாமல் போய்விட்டார்களோ, அதே நிலைதான் இன்று நம்மை எதிர்க்கின்ற துரோகிகள் வருகின்ற 2026 தேர்தலுக்கு பின்பு அவர்கள் காணாமல் போவார்கள். அப்படி காணாமல் போவதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். நாம் அப்பொழுக்கற்ற நிலையிலே போராட வேண்டும். எதிரியை நாம் எதிரியாக பார்க்க வேண்டும். எதிரியை நண்பராக பார்த்தால் மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதிரியை எதிரியாக பார்த்து இந்த தேர்தலை சந்தித்து மீண்டும்
கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இரண்டாவது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணை ஏற்றுவதற்கு நாம் பாடுபடுவோம். அடுத்த பொதுக்குழு செயற்குழுவிலே நம்முடைய போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உங்கள் உழைப்பால், உங்களுடைய வேகமான உழைப்பால், தொண்டர்களுடைய உழைப்பால், தொண்டருடைய உழைப்பின் வெற்றியால், தொண்டர்களில் ஒருவராக நீங்களும் நாமும் இருந்து உழைத்து மீண்டும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிமுக பொதுக்குழுவில் நிர்வாகிகள், தொண்டர்கள் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என KP முனுசாமி பேசிய நேரடி காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். அறுக்கறுக்க வைரம் என்னும் அதை போல எத்தனை சோதனைகள் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிவாகை சூடும். ஆணை, சேனை, ஆளம்பு, கோட்டை, கொத்தரத்தின் கொடிமரத்தின் மேலே 8வது முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைப்பதற்கு சூழலை ஏற்றிருக்கின்ற கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டம். ஓங்கரடை பிறந்து உயர்ந்தோர் துலவிலங்கி வீங்குடனீர் ஞானத்து இருடகற்றி அங்கோர் விண்ணேர் தனியாடி வென்றதொரு ஏனையது தன்னேரில்லாத தமிழ் மண்ணுக்கு தன்னிகரான தலைவன்தான் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். கன்னடமும் கடிதலங்கும் கவின் மலையாளமும் துருவும் முன்னுதரத்து உதித்தெழுந்து வென்றுபலவாகிடும் ஆரியம்போல் உலகவிட கடிந்து விடிந்து சிதையாவும் சீரடமை செயன்மறந்து வாழ்த்துதுமே என்று சொல்கிற தமிழ் மண்ணின் மகத்தான தன்னிகரற்ற தலைவர் தான் நம்முடைய அறுவையிடர் எடப்பாடியார் அவர்கள். உங்களுடைய பலத்த கரகொலிக்கு எழுப்ப, பலத்த கரகொலி ஓசை எழும்ப, இந்த அரங்கமே அதிர நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், நேற்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்னும் 4 மாதங்களில் தமிழகத்தினுடைய மாட்சிமை தாங்கி முதலமைச்சராக வர இருக்கின்ற அறுவையிடர் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி உரையாற்ற இருக்கின்றார்கள். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த சிறப்பான எழுச்சியான செயற்குழு பொதுக்குழுக்கு தற்காலிக கழக அவைத்தலைவராக பொறுப்பேற்று இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், மரியாதைக்கு அண்ணன் KP முனுசாமி அவர்களே,